Hello children, இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அடிஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா என்ன? எனி டூ நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அதே டூ நம்பர்ஸை ஆர்டர் மாற்றி நம்ம ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ தட் இஸ் கால்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் a plus b is equal to b plus a. Say for example 2 plus 3 is equal to 5. அதை மாற்றி எழுதுனா 3 plus 2 is also equal to 5. So எப்படி மாற்றி எழுதினாலும் we will get the same answer. This is called commutative property. Now we can take any two matrices. A equal to 5 2 1 3, b is equal to 4 3 2 5. a plus b is equal to b plus a அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். a plus b is equal to, write the values of a and b. எப்படி இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணணும்? 5 plus 4 9, 2 plus 3 5, 1 plus 2 3, 3 plus 5 8. ஸோ இது a plus b யோட வேல்யூ. இப்போது b plus a கண்டுபிடிக்கலாம். b யோட வேல்யூ 4 3 2 5 ப்ளஸ் a யோட வேல்யூ 5 2 1 3. ஸோ இப்போ ஆட் பண்ணால் 4 plus 5 9, 3 plus 2 5, 2 plus 1 3, 5 plus 3 8. Now check the values of a plus b and b plus a. 9 5 3 8, 9 5 3 8. Both are same. Therefore, commutative property is true for addition. Next, associative property. A plus b plus c is equal to a plus b plus c. First, a plus b add பண்ணிட்டு வர ஆன்சரோட c add பண்ணும். So this is LHS. Similarly, right hand sideல இருக்கிறத சால்வ் பண்ணாலும் LHSம் RHSம் ஈக்குவலாக வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் b plus c சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஏவை ஆட் பண்ணால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏபிசி அப்படின்ட்டு 3 மேட்ரிக்ஸஸ் எடுத்திருக்கோம். அதில் a plus bயை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். ஸோ a plus b is equal to, ஸோ ஆர்டர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் ஆட் பண்ண முடியும். நவ் 1 4, 1 plus 4 is 5, 2 plus 5 7, 4 plus 8 12, 3 plus 6 9, 5 plus 0 5, 0 plus 2 2. இப்போது a plus b கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன? ப்ளஸ் c. அப்போது இது கூட cயும் ஆட் பண்ணணும். ஸோ 5 plus 3 8, 7 plus 2 9, 12 plus 0 12, 9 plus 1 10, 5 plus 5 10, 2 plus 4 6. ஸோ இதுதான் a plus b plus c யோட வேல்யூ. இப்போது RHSல என்ன இருக்குது? a plus b plus c. ஸோ எது ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணோம்? b plus c, பிகாஸ் தட் இஸ் இன்சைட் த ப்ராக்கெட். ஸோ b plus c எடுத்து எழுதிக்கலாம். ஆட் பண்ணால் 4 plus 3 7, 5 plus 2 7, 8 plus 0 8, 6 plus 1 7, 0 plus 5 5, 2 plus 4 6. இது b plus c யோட வேல்யூ. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? a plus b plus c. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 1 plus 7 8, 2 plus 7 9, 4 plus 8 12, 3 plus 7 10, 5 plus 5 10, 0 plus 6 6. So a plus b plus c யோட வேல்யூ 8 9 12 10 10 6. a plus b plus c அதனுடைய வேல்யூ 8 9 12 10 10 6. So both are same. Therefore, associative property satisfy ஆயிடுது. Next, additive identity. ஐடென்டிட்டினா என்ன? சேம். எந்த வேல்யூ ஆட் பண்ணால் நம்மளுக்கு சேம் வேல்யூ கிடைக்கும்?
0. ஸோ a + 0 ஆட் பண்ணால் அதே a கிடைக்கும். அதே 0 + aனாலும் சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ 0 is the additive identity. Next, additive inverse. அடிஷனுக்கு ஆப்போசிட் என்ன? சப்ட்ராக்ஷன். ஸோ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டால் அதுக்கு நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ -a. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் a + -a equal to a minus a which is equal to 0. Similarly, -a ஃபஸ்ட் எடுத்து +a பண்ணாக்கா -a + a is equal to 0. So this is called additive inverse. So a உடைய additive inverse என்ன? -a, that is negative of a. என்னென்ன பார்த்தோம் இன்றைக்கி? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், அடிஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் additive identity and additive inverse பார்த்தோம். So hope you all understood. Thank you children. Have a great day.